அன்புடை நெஞ்சங்களே, த டிசிப்ளின் ஆஃப் பர்செப்ஷன் எண் 140. சரியான செயல், ரைட் ஆக்ஷன். எண்ணிக்கையை விட மேலானது தரம். குவாலிட்டி ஓவர் குவான்டிட்டி. வாழ்நாளில் படித்து முடிக்கப்பட முடியாத அளவுக்கு எண்ணற்ற நூல்களும் நூலகங்களும் இருப்பதில் என்ன அர்த்தம் இருக்கிறது? அந்த எண்ணிக்கை கற்பவருக்கு ஒரு சுமையாகவே இருக்கும். பல நூலாசிரியர்களை தேடி தேடி படிப்பதற்கு பதிலாக ஒரு சில எழுத்தாளர்களின் விதைகளை கற்பவரின் மனங்களில் விதைப்பது சிறந்தது என்கிறார் செனிகா ஆன் ட்ராங்குவிலிட்டி ஆஃப் மைண்ட் என்ற நூலில். இறப்பதற்கு முன் மிக அதிகமான புத்தகங்களை படித்து முடித்துள்ளதற்கு பரிசு எதுவும் வழங்கப்படுவதில்லை. ஒரு நாளுக்கு ஒரு புத்தகம் வாசிக்கின்ற உலகிலேயே மிகவும் அர்ப்பணிப்பு கொண்ட ஒரு வாசகராக நீங்கள் இருந்தாலும் கூட, நீங்கள் படித்துள்ள நூல்களின் எண்ணிக்கை ஒரு சிறிய கிளை நூலகத்தில் உள்ள மொத்த நூல்களின் எண்ணிக்கையை விட ஒருபோதும் அதிகமாக இருக்காது. கூகுள் புக்ஸின் சர்வர்களில் சேமிக்கப்பட்டுள்ள நூல்கள் அல்லது ஆண்டுதோறும் அமேசானில் வெளியிடப்படுகின்ற பல்லாயிரக்கணக்கான நூல்களின் எண்ணிக்கையை உங்களால் நெருங்கக்கூட முடியாது. எனவே வாசித்தலையும் கற்றதலையும் பொறுத்த அளவில் எண்ணிக்கையை விட நீங்கள் தரத்திற்கு அதிக முன்னுரிமை கொடுத்தால் எப்படி இருக்கும்? அனைத்து புதிய நூல்களையும் மேலோட்டமாக புரட்டி பார்ப்பதை விட தலை சிறந்த நூல்களில் ஒரு சிலவற்றை மட்டும் நீங்கள் ஆழமாக படிப்பது சிறந்ததாக இருக்கும் அல்லவா? உங்களுடைய புத்தக அலமாரியில் பல அடுக்குகள் காலியாக இருக்கக்கூடும். ஆனால் உங்கள் மூளையும் உங்கள் வாழ்க்கையும் முழுமையாக நிறைந்திருக்கும்.